வணக்கம். இந்திய குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக இந்திய குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் அவர்கள் தன்னுடைய ராஜினாமாவை அளித்ததை தொடர்ந்து இப்பொழுது புதிதாக துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் என்னென்ன பார்க்க போனோம் அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சிபி ராதாகிருஷ்ணன், தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் இப்போ நாகாலாந்து ஆளுநராக இருக்கிறார், அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்தியா கூட்டணி சார்பில் சுதர்ஷன் ரெட்டி, முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி, அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ இரண்டு பக்கமும் இப்போ ஒரு இரண்டு வேட்பாளர்களும் தமிழகம் மற்றும் ஒவ்வொரு இடங்களிலும் தன்னுடைய ஆதரவை கேட்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட சுதர்ஷன் ரெட்டி, இந்தியா கூட்டணியை சேர்ந்த சுதர்ஷன் ரெட்டி தமிழகத்துக்கு வந்து ஆதரவு திரட்டினார். முதல்வர் ஸ்டாலின் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். இதுபோன்ற சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் இங்கு ஆதரவு திரட்டப் போகிறார். ஒவ்வொரு இடங்களிலும் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக இதில் ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி எதற்காக, ஆளும் மத்திய அரசு எதற்காக சிபி ராதாகிருஷ்ணனை தேர்ந்தெடுத்திருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பொதுவாக எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி வந்து அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் அடைய பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, தென்னிந்தியாவில் இன்னும் பிஜேபி வலுவாக கால் ஊன்றவில்லை, கர்நாடகாவை தவிர. தமிழகத்தில் அவங்க ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் உண்மை முடியலை அப்படிங்கிறது தான் நிதர்சனம். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தாலும் சரி, முக்கியமாக இங்கே திராவிட கட்சியோட ஆதிக்கம் இருப்பதால் அவர்களால் இன்னும் முழுமையாக கால் ஊன்ற முடியவில்லை. கேரளாவில் பெருசாக கால் ஊன்ற முடியவில்லை, ஆந்திராவில் பெருசாக கால் ஊன்ற முடியவில்லை அப்படிங்கிறது நிதர்சனம், கர்நாடகாவை தவிர. அப்படிங்கும்போது தென் மாநிலங்களைச் சேர்ந்த ஒருவர் தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தரை ஒரு துணை குடியரசுத் தலைவராக வேட்பாளராக முன்னிறுத்தினால், தமிழர்களுக்காக நாங்கள் வந்து நிறையா செய்கிறோம் அப்படின்றத காமிக்கிறதுக்காக அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. திமுக கூட அதான் முக்கியமாக சொல்லியிருக்காங்க. இங்கே இவர்கள் வந்து தமிழர்களை ஏமாற்றுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு கணக்காக கூட இருக்கலாம். ஏன்னா தென் மாநிலத்தை சேர்ந்த தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தரை வேட்பாளராக்கினால் அதற்கு நமக்கு தேர்தலில் பயன் தரும். அது பயன் தருமோ தராதோ அப்படிங்கிறது அடுத்த விஷயமாக இருந்தாலும் அவருடைய கணக்கு அந்த மாதிரி. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தேர்தல் கணக்கு போடும்போது இதுவாக கூட இருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நீங்கள் வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும், வட மாநிலங்களில் இருக்கிறதா இது வரைக்கும் முக்கியமாக இது போன்ற முக்கியமான பதவிகள் அமர வைக்கப்படுவாங்க. இப்போ தென் மாநிலங்களை சேர்ந்த ஒருத்தர், அதுவும் தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தரை அவர்கள் அமைப்பதற்கு அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன் அப்படின்னா, அவர்கள் தமிழகத்தில் முக்கியமாக காலூற வேண்டும் அப்படின்ற குறிக்கோளாக இருக்கலாம். அது அரசியல் கணக்காக கூட இருக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கு. இவங்க இந்தியா கூட்டணி வந்து சுதர்ஷன் ரெட்டி அவர்களை வந்து ஆந்திராவை சேர்ந்த முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியை வந்து அவர்கள் வேட்பாளராக ஆக்கியிருக்கிறாங்க. அவங்க சிபி ராதாகிருஷ்ணனை ஏற்க மறுப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. பொதுவாக இந்த திராவிட கட்சிகள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழர் தான் ஆள வேண்டும், தமிழர் தான், வேட்டி கட்டிய தமிழர் தான் பிரதமராக வேண்டும், நாட்டை தமிழனாக ஆள முடியாமல் நிலை என்ன இருக்குது, எப்பயுமே வட இந்தியர்களே ஆள்றார்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு துணை குடியரசுத் தலைவராக தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தங்க அவங்க அறிவிக்கும் போது அதை இங்கே இருக்க கட்சிகள் ஏற்பதற்கு மனமில்லை. ஏன் அப்படின்னா, இதில் ஒரு அரசியல் தான். ஏன் அப்படின்னா, அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சிபி ராதாகிருஷ்ணனை வந்து வெறும் தமிழராக மட்டும் பார்க்கக்கூடாது, அவர் வந்து ஒரு RSS பின்பலம் உள்ளவர், அவருடைய சித்தாந்த கருத்துக்களில் வலதுசாரி சிந்தனை கொண்டது, அதனால் நீங்கள் தமிழர் அப்படின்னு நினச்சி நம்ம அதை ஏற்பது என்பது அவசியம் கிடையாது அப்படின்னு கருத்தை முன்வைக்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் அதிமுகவுக்கும் வந்து அழைப்பு விடுக்கிறாரு. அதிமுகவை சேர்ந்தவர்களும் அதிமுகவும் நீங்கள் வந்து சுதர்ஷன் ரெட்டிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும், அவரை நீங்கள் வந்து RSS பின்பலம் கொண்டவராகவே பாருங்கள் அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறாரு. நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டையும் சொல்லியிருக்காரு. பாஜக RSS அமைப்புகளை சார்ந்த யாரும் இதுவரையில் மொழி அடையாளத்தை உயர்த்தி பிடித்ததில்லை. தங்களை தமிழர்கள் என்று அவர்கள் ஒருபோதும் பேசியதும் இல்லை, பெருமைப்பட்டு கொண்டதும் இல்லை. இந்த தேர்தலுக்காக அந்த முகமூடியை அணிந்து வருகிறார்கள். அதைத்தான் நமது முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக தொலைநோக்கு பார்வையோடு சுட்டிக்காட்டியிருக்கிறார். தனிநபர்கள் என்பதை தாண்டி தத்துவம் மேலானது. அந்த அடிப்படையில்தான் குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தலை நாம் அணுக வேண்டும் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். முதல்வரின் இந்த கருத்தை வழிமொழிகிறோம். திமுக சேர்ந்த கனிமொழியும் அதுதான் சொல்றாங்க. எல்லாரும் அவங்க திமுகவே அப்படித்தான் சொல்றாங்க. அவர் RSS பின்பலம் கொண்டவர். இல்லைங்க, இது தமிழர் அல்லாதவர் அப்படிங்கிற
தேர்தல் அப்படிங்கிறத தாண்டி மிக முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது இது கருத்தியல்களுக்கு எதிரான ஒரு அது இரண்டு துருவங்களிலே இருக்கக்கூடிய கருத்தியல்கள் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு போட்டியாக நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ஒருவர் பிஜேபியுடைய பிளவுவாத அரசியலை முன்வைக்கக்கூடிய ஒருவரை எதிர்த்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளராக அத்தனை எதிர்க்கட்சிகளுடைய ஒருமித்த வேட்பாளர் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இதை எந்த மாநிலத்திற்குள்ளும் கொண்டு போய் சேர்த்து விட முடியாது. தமிழ்நாட்டிலிருந்து பிஜேபி ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க தமிழுக்காக என்ன செஞ்சுருக்காங்க, தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சுருக்காங்க, தமிழ் மக்களுக்காக என்ன செஞ்சுருக்காங்க? தொடர்ந்து அவர்களை வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வேட்பாளரை மட்டும் நிறுத்திட்டா தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செஞ்சதா வந்துருமா? இப்போ ஒரு கேள்வி எழுது. 1999 திமுகவும் பிஜேபியும் கூட்டணி வைத்து மக்களவைத் தேர்தலில் நின்னது. அப்பொழுது கோயம்புத்தூரில் சிபி ராதாகிருஷ்ணன் ஜெயித்தார். அப்போது திமுக சிபி ராதாகிருஷ்ணனுக்காக வேலை பார்த்தது. அப்போ வேலை பார்க்கும் பொழுது சிபி ராதாகிருஷ்ணன் ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர் என்பது தெரியாதா யாருக்கும்? இதே திமுகவுக்கு. ஆனால் அதுக்கு சொல்லுவாங்க வாஜ்பாய் இருக்கும் பொழுது வேற, வாஜ்பாய் இருக்கும்போது நீங்கள் வாஜ்பாய் இருக்கும்போது இந்த பிஜேபி வேற, வாஜ்பாய்க்கு அப்புறம் பிஜேபி வேற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வாஜ்பாய் விட்டுருங்க, சிபி ராதாகிருஷ்ணன் கேண்டிடேட் இருந்தார்ல, கோயம்புத்தூரில் இருந்தார்ல, அப்போ கோயம்புத்தூரில் அவருக்கு ஆதரவாக வாக்கு கேட்டிங்கல்ல, அப்போ அவர் ஆர்எஸ் பின்புலம் தெரியாதா? அப்போ அவர் சித்தாந்த ரீதியாக வலதுசாரி சிந்தனை கொண்டவரும் தெரியாதா? இதே கனிமொழி அத்தனை பேரும் போய் வாக்கு கேட்டாங்களே. அப்போது இந்த இடத்துல அரசியலுக்கு எப்படி நீங்கள் பிஜேபி ஒரு அரசியல் கணக்கு போடுகிறதோ அதே அரசியல் காரணத்துக்காக நீங்கள் எதிர்க்கிறீங்க அப்படின்னு தானே அர்த்தம். பொதுவாக தமிழர் ஒருத்தர் ஆகிறாரு அப்படிங்கிறது பெருமை அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே சிங்கப்பூரில் தமிழ் ஒருத்தர் பிரதமராக இருக்காருன்றது பெருமை. ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் இருந்தாருன்னா உங்களுக்கு பெருமை. எல்லா வெளிநாடுகளும் தமிழர் ஒருத்தர் இருந்து ஆழ்ந்தால் பெருமை உங்களுக்கு. ஆனால் இங்கே தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் போது நீங்கள் ஏன் ஆந்திராவை சேர்ந்தவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க? வட மாநிலங்களைச் சேர்ந்தவர் தெரிவிக்கலாம். அப்போது தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தரை நீங்கள் ஏற்க மனமில்லை அப்படின்னா அதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய காரணம் ஆர்எஸ்எஸ் பின்புலம்னா 1999 அந்த ஆர்எஸ்எஸ்காரர் எங்கே போனார்? அந்த பின்புலம் எங்கே போச்சு? அப்படி ஒரு கேள்வி வரும்ல. அப்போ சமய சந்தர்ப்பமாக திராவிட கட்சிகள் நடந்து கொள்கின்றன அப்படின்னு இவங்களுடைய குற்றச்சாட்டு, பிஜேபியுடைய குற்றச்சாட்டு உண்மையாகுதில்லை. இப்போ நீங்கள் தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தரை நீங்கள் பொது வேட்பாளராக ஆதரிக்கலாமே, ஏன் ஆதரிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி வருதில்ல. தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தரை ஆதரிப்பதற்கு உங்களுக்கு மனம் இல்லை. சரி, அப்படின்னா நீங்கள் ஆந்திராக்காரரை இன்னொரு மொழி பேசுகிறது எதுக்கு ஆதரிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இப்போ நீங்கள் தமிழ்னு சொல்லி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், நீங்கள் இதில் போர்டில் கூட இதில் இப்போ எந்த விளம்பர பலகையும் தமிழ் தான் இருக்கணும், எல்லாமே தமிழ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க, இதில் மும்மொழி கொள்கையில் தமிழ் தான் பிரதானம், மூன்றாவது மொழி தேவையில்லை அப்படின்னு சொல்லி போராடக்கூடியவர்கள் இந்த தமிழரை உங்களுக்கு பிரதானமாக முன்னிறுத்துவதில் ஏன் இவர்கள் இந்த ஏற்க மறுக்கிறார்கள் அப்படிங்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த அரசியல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் புரியுது. இதே அரசியல். அப்போ நீங்கள் பிஜேபி அரசியல் செய்யுதுன்னா திமுக அரசியல் தானே செய்யுது. இப்போ இன்னொன்று பிஜேபிக்கு ஒரு 2 கல்லில் எறிஞ்ச மாங்காய் மாதிரி பிஜேபிக்கு. இப்போ நீங்கள் எல்லாம் தமிழருக்கு எதிராக திராவிட கட்சிகள் செயல்படுது அப்படின்னா அவங்க பிரச்சாரம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த நிலைமைக்கு இவர்களே ஆளாய்க்கிறாங்க. இப்போ நீங்கள் அவரை எதிர்ப்பது காரணம் வேறு என்ன காரணம்னா நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆர்எஸ்எஸ் பின்புலம் சொல்லும் பொழுது 1999 தேர்தல் கண்ணு முன்னால் எல்லாருக்கும் நிற்கும். இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற மக்களுக்கு நிற்காதா? அப்போது உங்களுடைய அரசியல் கணக்குகள் அப்படிங்கிறது மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாகிறது அப்படிங்கிறதான உண்மை. இது பார்ப்போம். இதை தொடர்ந்து இந்த தேர்தலில் இது எப்படி எடுபடுகிறதுன்னு பார்ப்போம்னா, அவங்க பிஜேபி அவங்க நினைத்த மாதிரி தமிழருக்கு மரியாதை, ஏன்னா ஏற்கனவே அவங்க நிறைய சொல்கிறாங்க, பிரதமர் தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க, வேட்டி கட்டிட்டு வராரு அப்படின்னு அவங்களுடைய பிரச்சாரம் இருக்குது. ஏன்னா தமிழகத்தை நோக்கி அவங்க வரும்போது அப்போ இவங்க எதிர்க்கணும்னு நினைக்கிறீங்கல்ல. ஆனால் இந்த எதிர்ப்பு என்பது உங்களுடைய அரசியலுக்கு பிசுபிசுக்கிறது என்பதே நம் எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? பார்ப்போம் இந்த தேர்தல் முடியிட்டோம் என்னென்ன காரணங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.